தினமும் முதலில் ஏய் சீரியலை நில்லுடி. பார்க்க நீ இந்த சேனலை பூஜையில கலந்துக்க சப்ஸ்கிரைப் கூடாதுன்னு செய்து அன்னபூர்ணி வீடியோவை அம்மாவே லைக் சொல்லிட்டாங்க. செய்யுங்கள். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இது எனக்கும் என் அத்தைக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். ஏய் வாடி இங்க. சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நீ உள்ள போனா அன்னபூர்ணி அம்மா கோவப்படுவாங்க. நீ உள்ள போக கூடாது. அவங்க தானே கோவப்படுறாங்க. பரவாயில்ல. அவங்க என்ன அடிச்சு வெட்டி கொன்னா கூட நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஆனா அவங்கள தவிர வேற யார் தடுத்தாலும் நான் அவங்க பேச்ச கேட்க மாட்டேன். பாத்தியாக்கா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. ஏய் போய் அவன் முடிய பிடிச்சு இழுத்துட்டு வாங்கடி. போங்கடி. வாங்கடி. ஏய் என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு உள்ள போற. போடி வெளியே. போடி. ஏய் என்னடி முறைக்கிற. ஏய் போடி. வாடா. ஏய் உன்னதான் பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு அன்னபூர்ணி அக்கா சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? நீயே வந்த வழியில போயிரு. இல்லனா இவங்க எல்லாம் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையான்னு யோசிச்சுக்க. அன்னபூர்ணி அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள நீங்க யாரும் வர வேண்டாம். ஓ அப்போ நாங்கெல்லாம் 3வது ஆளு. நேத்து வந்த நீ அன்னபூர்ணி அக்காவுக்கு உறவோ? உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுல தப்பே இல்லடி. முதல்ல வெளியே போடி. உனக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லும் போதே போயிருக்க வேண்டியதானே. இந்த அவமானமும் அசிங்கமும் உனக்கு தேவையா? இப்பயாவது ஒழுங்கா எழுந்திருச்சு போயிடு. இல்ல நாங்களே உன்னை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருவோம். ஏய் சீ போடி. சிந்து என்ன செண்டரி? டேய் சிவா, உன் பெரியம்மா இவள பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இவ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காடா. இவள நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பெரியமா இவள பூஜையில தான் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவள அடிச்சு உதச்சு இந்த மாதிரி அவமானப்படுத்த சொல்லல. எதுக்காக இந்த மாதிரி சிந்துகிட்ட நடந்துக்கிறீங்க? என்ன மகா, இங்க என்ன பிரச்சனை? அக்கா, இவள பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு தானே சொன்னீங்க. நான் வரக்கூடாதுன்னு சொன்னா இவ மீறிட்டு உள்ள வரா. இப்ப என்னக்கா பண்றது? கல்யாணம் ஆன கணவனும் தினமும் மனைவியும் முதலில் நல்லபடியா சீரியலை வாழ்றதுதானே பார்க்க சுமங்கலி பூஜை பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் அந்த செய்து பூஜையில என்ன மட்டும் வீடியோவை கலந்துக்க கூடாதுன்னு லைக் சொல்றீங்க? செய்யுங்கள். அது எந்த விதத்துல நியாயம்? என்ன தொட்டு தாலி கட்டினா என் புருஷன் உள்ள இருக்காக. அவங்கள உள்ள வச்சுட்டு என்னைய மட்டும் வெளியில போக சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அத்தை. நீ அவன் கூட வாழ தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். கோட்டை என்ன 1 வருஷம் அவங்க கூட சேர்ந்து வாழ உத்தரவு போட்டிருக்கு. நீங்க வாழக்கூடாதுன்னு தடுத்தா அது தப்பு தானே? என் புள்ள யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அக்கா, இவ கூட நமக்கு என்ன பேச்சு? இவளை இழுத்துட்டு போய் நானே வெளியே தள்ளுறேன்க்கா. வேணாம் மகா. அவதான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானா, நாமளும் அவ அளவுக்கு இறங்கி போக வேண்டாம். அது நமக்குதான் அசிங்கம். அவளை இப்படியே விட்டுருங்க. அவளே போயிடுவா. இங்க பாரு, என் பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் பண்ற சுமங்கலி பூஜை இது. இந்த பூஜையில நீ கலந்துக்க கூடாது. பூஜை நடக்கிற இடத்துக்கு கூட நீ வரவே கூடாது.
சிவா, நீ உள்ள வா. வா சிவா. உள்ள வான்னு சொல்றேன்ல. டாக்டரே, நான் இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னா நீயும் கலந்துக்க கூடாது. நீ என் பக்கத்திலேயே நில்லு. அக்கா பாத்தீங்களா எவ்வளவு திமிரு இருந்தா அவன் நம்ம பிள்ளைய கூட நிக்க சொல்லுவா. ஏய், என் புள்ள சிவா உன்னை விரும்பி தாலி கட்டியிருந்தா நானே உன் கூட எப்பவும் அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா நீ பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வச்ச. நான் எப்படி என் புள்ளைய உன் கூட வாழ விடுவேன்? சிவா, நீ உள்ள வா. டாக்டரே, நீ ஏன் கூடதே இருக்கணும். அவன் உன் கூட இருக்க மாட்டான். நீ வா சிவா. டாக்டரே, நீ என்னை விட்டு போக கூடாது. ஏன் கூடதே இருக்கணும்னு நான் சொல்றேன். என்னடா இன்னும் பாத்துட்டு நிக்கிற? கைய உதறிட்டு வாடா. டாக்டரே, என்னை விட்டு போகாத. என் கூடவே இரு டாக்டரே. என்னடி அம்மா, ஏன் புள்ள கைய அம்மா, பிடிச்சு விடுங்கம்மா. விடாம இருக்க? விடு. அம்மா விடு. என்ன பண்றீங்க? கைய அம்மா விடு. விடுங்க. விடுடி. கைய விடு. அம்மா விடு. அம்மா விடுங்கம்மா, சொன்னா கேளுங்க. அம்மா ஏய், வாடா. அம்மா அம்மா டாக்டரே, பூசாரி ஐயா, அம்மனுக்கு நான் கொண்டு வந்த நகையெல்லாம் சாத்துங்க. சுமங்கலி பூஜைய ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. மலையொடுக்கி மலை நடங்க புவியடங்க ஆணவத்தின் கொடுத்த ரங்கள் தான் உதங்க இடித்து எலும்பொழித்து உயிர் கொழித்து நீயவர் கொண்ட மதை நீ எனக்கு பாபுருவாய் நீங்களுக்கு பகை நடந்தே கோபமுடன் சீறி எவ்வி புகழ்ந்து சக்தி சக்தி கொத்தி கொத்து எனக்கு காணவர் எம பயத்தை காலியவர் முன்னுருவில் விண்ணளந்து மண்ணளந்து நீ குணர்ந்து நான் தான் ஆதிபராசக்தி வந்திருக்கேன். சொல்லுமா. உலகத்திலே சிறந்த உறவு தாய் சேய் உறவுதான். அப்படிப்பட்ட உறவுல தாய் செத்து போனா சேய் உயிரை மாச்சுக்கிறது இல்ல. ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒருத்தனுக்காக உயிரே கொடுக்க தயாராயிருக்கான்னா அவதான் தாயை விட சிறந்ததா. அப்படிப்பட்ட ஒருத்திய என் பூஜையில கலந்துக்க விடாம வெளியே நிக்க வச்சது பெரிய பாவம். அதனால நீ செய்யற பூஜைய நான் ஏத்துக்க மாட்டேன்.
உன் மூத்த மருமகளை அழைச்சிட்டு வந்து எனக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் அவளுக்கு சாத்து. என்னக்கா பூசாரி இப்படி சொல்றாரு? எனக்கு என்னமோ சிந்துதான் பூசாரி இப்படி பேச வச்சிருக்கான்னு தோணுது. உன் மருமகளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. என்ன அலங்காரம் பண்ண கொண்டு வந்த நகையெல்லாம் அவளுக்கு உன் கையாலேயே போட்டு அலங்காரம் பண்ணி கௌரவப்படுத்து. அப்பதான் ஏன் மனசு குளிரும். அப்பதான் நீ நடத்த போற இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியா நிறைவேறும். அன்னபூர்ணியம்மா, அம்மனே பூசாரி உடம்புல இறங்கிருக்கா. நீங்க உங்க பெரிய மருமகளை கூட்டிட்டு வந்து உங்க கையால சாமிக்கு அலங்காரம் பண்ண வேண்டிய நகைகளை சிந்துவுக்கு அலங்காரம் பண்ணி விடுங்க. அன்னபூர்ணியம்மா, அந்த அம்பாலே நேர்ல வந்து அருள்வாக்கு சொல்லிருக்கா. அதை செய்யலனா தெய்வ குத்தமாயிடும். தயவு செஞ்சு அம்பாள் சொன்ன மாதிரி சிந்துவை கூட்டிட்டு வந்து அம்பாளுக்கு சாத்த வேண்டிய நகையெல்லாம் அவளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுங்க. ஆண்டி, இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த பூசாரி சிந்துவோட ஆளு. அவரு சொல்றாருன்னு இந்த நகையெல்லாம் சிந்துக்கு போட்டு விடாதீங்க. அன்னபூரணி, நான் சொன்ன மாதிரி நீ இப்ப உன் மருமகளுக்கு என் நகையை போட்டு அலங்காரம் பண்ணலன்னா என் கோபத்துக்கு ஆளாவ. சரிம்மா தாயே, நீ சொன்னபடியே நான் உனக்காக கொண்டு வந்த நகைகளை எல்லாம் அந்த சிந்துவுக்கு போட்டு அலங்காரம் பண்றேன். போய் உன் மருமகளை அழைச்சிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. சிந்து, வாமா, உன்னை உள்ள வர சொன்னாங்க. Gayeshwari,